திருஷ்யம் 3 சூப்பராக இருந்துச்சு bro. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். டீசென்ட் வாட்ச். ஆவரேஜ் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்தது. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டினியூட்டிலாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. சஸ்பென்ஸாக தான் இருந்தது. ஸோ கடைசி காலம் தான் படம் மீது எல்லாமே பேசினே இருக்கிறாங்கன்றாங்க. பட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி பொறுப்பட்டு கதையாக பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ அதோட கண்டினியூட்டி நல்லாவே தெரியுது. ஃபோர்த் பார்ட் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா லீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் பார்ட் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். லிங்க்லாம் எந்த சஸ்பென்ஸ் அது பழைய பாட்டில் இந்த மாதிரி இல்லை. பட் ஓகே, ஆடியன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. கேமராலாம் நல்லா அது மியூசிக் ஓகே, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஓகே. பட் ஸ்டோரி வைஸ் அந்த கண்டினியூட்டி நல்லாவே இருக்கு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ். அதே போல இருக்கா? பயங்கரமாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி 3 பாட்டுமே பார்த்துருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி 2 பாட்டுமே பார்த்ததுனால தேர்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா கேஸே முடிஞ்சிருச்சு, எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. அது செகண்ட் ஹாஃப் தான் படமே. செகண்ட் ஹாஃப்லையுமே லாஸ்ட் ½ hour தான் படம். செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். லீடு இருக்கா? கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீத்து ஜோஷப்போட ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலிம் மேக்கிங் தான். பயங்கரமாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. ஸோ என்ஜாய் பண்ணலாம். இன்னும் பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்தோம். பட் அதே மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து லேக்கிங்கே இல்லை. அதாவது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்னாலும் நம்மளை திங்க் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் படம் வந்து டவுன் ஆகிற மாதிரி இருக்கும், பட் பார்த்தா அப்படி இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு மென் வந்து ஒரு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த எல்லைக்கும் போவான்றது ஒன்று. அது வந்து இந்த பாட்டில் வந்துட்டு எல்லாமே உடஞ்சிருச்சு. கேஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் கேஸ் திருப்பியும் ஓப்பன் ஆகும்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் செஸ் மாதிரி தான். ஒரு ஸ்டெப் ஹெட்டாகவே அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு நிம்மதியும் இருக்காது. அவன் யோசிச்சுட்டே இருக்கிறது தான் அவனோட தண்டனை அப்படின்றது இருந்துச்சு. ஸோ பார்ட் 4க்கும் ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனக்கு அந்த டேரக்டர் மேலே ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஸோ எப்படி ஒரு இந்த படத்தை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காரோ அப்படின்றது இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பார்ட் அளவுக்கு இல்லை ப்ரோ. ஃபோர்த் பார்ட் எதிர்பார்க்கிறீங்களா? இல்லை ப்ரோ, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 2 பார்ட் அளவுக்கு இல்லை. நல்லா இருக்கா? ஃபைன். சூப்பர். நல்லா இருக்கு. அதே த்ரில்லிங் இருக்கா சார்? நம்பர் 4 எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட். எனக்கு திருஷ்யம் 1 பிடிச்சிருந்தது. பட் 3 வாஸ் ஆல்சோ குட். நல்லா தான்